கர்னல், இதுல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அனைவரும் எதிர்பார்த்த ஒரு செய்தியாக, பீங் கர்னல் யுவர் செல்ஃப், நீங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு எந்தெந்த அம்சங்கள் அடிக்கோலிட்டு இருக்கும், போர் நிறுத்தம் அப்படின்ற இந்த நிலைப்பாட்டை எட்ட எந்த அம்சங்கள் காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கறீங்க? நாட்டு மக்கள் எல்லாம் இதுல சந்தோஷமா இருக்கலாம். ஆனா போர் தொடங்கினது ஒரு ஆச்சரியம், போர் ஓரளவுக்கு முடிந்ததா இல்லை பாதியில் நிறுத்தப்பட்டதா, இதுவும் ஒரு ஆச்சரியம். ரொம்ப சீக்கிரமாக ரெண்டும் நடந்தது. இது ஓரளவுக்கு பார்த்தா நம்ம ஏம் அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா, இன்னும் டெரரிஸ்ட் கூடாரங்கள் அங்கே இருக்குது, அதை நம்ம அடித்தோமா இல்லையா, இது ஒரு கேள்விக்குறியாக போயிடுச்சு. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த போர் நிறுத்தத்தில் நம்மளுக்கு மெயினாக இன்டர்னல் டெரரிஸ்ட் ஸ்ட்ரைக்ஸ் நம்ம கண்ட்ரி மேலே இனிமேல் கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போயிருக்கும், கொஞ்சம் கூட ஒரு 2 ஆளுக்கு கூட அவங்க ஸ்ட்ரைக் பண்ணால் திருப்பியும் நம்ம இது பண்ணுவோம் என்ற ஒரு மெசேஜ் அவங்களுக்கு கண்டிப்பாக இது போயிருக்கும். அது வரைக்கும் ஓரளவுக்கு சந்தோஷம். இப்போ ஏன் இந்த கேள்வியை நான் எழுப்ப வேண்டியது இருந்ததுன்னா, பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு அதற்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருந்தது. அதனாலதான் ரொம்ப ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தீவிரவாதத்தை பொறுத்து கொள்ள முடியாது, நம்ம நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும்போது அதனை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அதனால்தான் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஒன்று லான்ச் பண்ணப்பட்டது. ஆனா பாகிஸ்தானுக்கு எப்படின்னா, பாகிஸ்தானுடைய நிலைகள் மீது தாக்குனதுனால இப்போ அந்த மக்கள் அவங்க வெகுண்டெழுந்திருப்பார்கள். அதனால அரசு, ஆர்மி இவங்க எல்லாருமே ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பாங்க. ஏதேனும் ஒரு பதிலடியை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்களுடைய தாக்குதல் இப்ப மாறி மாறி தாக்குதல் என்பது இப்போ சீஸ்ஃபயர், போர் நிறுத்தம் அப்படின்ற நிலையை எட்டி இருக்கிறது. இப்ப இந்த இரு நாடுகளுக்குமே அந்த ஒரு அழுத்தம் இருந்த சமயத்துல இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது அந்த முடிவுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்றத அந்த கேள்வியா இருந்தது. பாகிஸ்தான் முன்னாடி பேசும்போது கர்னல், நாங்க பதற்றத்தை தணிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு முதல் நாளே அவங்க ஆபரேஷன் சிந்தூர் நடந்த முதல் நாளே அறிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் எல்லையில தொடர்ந்து அவர்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவங்க வெளியில உலகத்திற்கு சொல்வது ஒன்றாகவும் களத்தில் செய்வது ஒன்றாகவும் இருந்தது. இப்போ போர் நிறுத்தம், சீஸ்ஃபயர் அப்படின்றது முடிவாக எல்லாருமே அறிவிச்சிருந்தாலும் கூட எல்லையில இப்ப களம் எப்படி இருக்கும்? இன்னும் நம்ம எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டி இருக்கிறதா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் ஆகிட்டா ஒரு புல்லட்டோ இல்லை ஒரு ட்ரோனோ வராது. ஏன்னா சீஸ்ஃபயரை சீஸ்ஃபயரை அவமதிக்கிறது அவங்களுக்கு அந்த பலம் இல்லை. இந்த சீஸ்ஃபயர் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு எதிராக இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம கண்ட்ரியோட நிலைமையை பார்த்தா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இழந்துட்டோம் முன்னால் ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு. அதனால ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இதில் சீஸ்ஃபயரில். எஸ், மற்ற ஆங்கிளில் பார்த்தா உயிரிழப்பு அதெல்லாம் இருக்கும்போது ஒரு உயிரிழப்பு நம்ம நாடாக இருந்தாலும் சரி, அவங்க நாடாக இருந்தாலும் சரி, அப்பாவி மக்கள் உயிரிழப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடாது தான். போருன்னா அது இருக்கும். அந்த ஆங்கிளில் பார்த்தா போர் நிறுத்தம் வரவேற்கத்தக்கது. ஆனால் நம்மளோட எய்ம் எதுக்காக நம்ம இந்த ஃபஸ்ட்டு குண்டை போட்டோம், வெறும் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி மட்டுமா, இல்லை டெரரிசமான ரூட்டோட அதை வேரோட அதை எடுக்கணுமா, அந்த கேள்வியை பார்க்கும்போது அது ஆகுமா இல்லையான்றது அது ஒரு சந்தேக கேள்விக்குறி. கண்டிப்பாக இன்றைக்கோ நாளைக்கோ 1 மாதமோ 2 மாதமோ அவங்க டெரரிஸ்ட் அட்டாக் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, இது ஒரு உறுதி. ஏன்னா பண்ணினா அடுத்த நாளே நம்ம ஃபோர்ஸஸ் ரெடியாக இருக்கும் பார்டரில் இந்த அட்டாக் பண்ணுறதுக்கு, இது ஒரு உறுதி. ரெண்டாவது, ஸ்டாப் இன் வார், பிரேக் இன் வார். இப்போ அப்படி ஆனது யாருக்கு நல்லது? நம்மளுக்கு கண்டிப்பாக அது நல்லதில்லை. ஏன்னா நம்ம இப்போ தான் தயாரான நிலைமையில் போய் தொடங்கிறதுக்கு முன்னால் இது நின்றுச்சு. ஆனால் அவங்களுக்கு, அடிபட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். ரெண்டாவது, இப்போ IMF அந்த ஃபண்ட்ஸ் கொடுக்கறதுனால அது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த பிரேக் இப்போ அவங்களுக்கு தெரியும் இந்தியா என்ன பண்ணுன்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பாதுகாப்பு எடுத்து இன்னும் ஃபாரின் கண்ட்ரிஸோட ஹெல்ப்பை எடுத்து அவங்க வரலாம். ஏன்னா இன்னும் அவங்களோட ஊண்டு தனியில் அவங்க நம்மளுக்கு சரியான பதிலடி கொடுக்கல, அது கொடுக்க அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படி நம்ம பங்களாதேஷை பிரித்தது அவங்களுக்கு இன்னும் ஹர்ட்டிங்காக இருக்கோ, அதே மாதிரி அவங்க அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பங்களாதேஷை பிரித்த மாதிரி இன்னும் நம்மளுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அந்த சான்ஸை நம்ம இப்போதைக்கு இழந்திருக்கோம். இந்த சீஸ்ஃபயர் கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளும் அந்த சீஸ்ஃபயரை நம்ம அவமதிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம உலகத்தில் ஒரு மதிக்கப்பட்ட ஒரு நாடு. அவங்க அதையும் உலங்கன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குண்டு இது அதுன்னு வந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்கு இப்போ தெரியும்.
அதனால அவங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க. டெரரிஸ்ட் அட்டாக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இருக்காது கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஊரி பலக்கோட் பண்ணோன்னே 3 வருஷமாக டெரரிஸ்ட் அட்டாக்லாம் இல்லை. அந்த விதத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா நம்மளோட மனநிலையும் நம்மளோட மற்ற பீஸ் ப்ரோக்ரஸ் டுவர்ட்ஸ் எக்கானமி எல்லாத்தையும் இந்த டெரரிஸ்ட் அட்டாக் வந்து சீர்குலைய வைக்குது. அதனால் அது இல்லாமல் இருந்தால் அது ஒரு நல்லது. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு அழுத்தமான செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருந்தது. அதனை சொல்லிவிட்டோம். இப்போ சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஒருபடி இந்திய ராணுவம் அல்லது இந்திய அரசு இறங்கி போயிருக்கிறது, பாகிஸ்தான் பணிந்திருக்கிறது. ஏனால் அவங்களுக்கு இதுக்கு மேல வேற வழி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இப்போ இந்த சூழ்நிலையை? கண்டிப்பா ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதை அவங்களுக்கு வேற வழி இல்லை, நம்மளும் அதை வந்து பெருந்தன்மையா அதை எடுத்து விட்டுட்டோம். ஏன்னா ஒரு மற்ற தேசம் வந்து இதுதான் நானும் இது பட்டேன். மற்ற தேசம் எவ்வளோ சீக்கிரமாக இன்டர்ஃபியர் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு இந்த போர் நின்றுன்ட்டு. இது நம்ம வந்து மற்ற தேசமோட இன்டர்ஃபியரன்ஸ் இன்றைக்கி எப்படி ட்ரம்ப் அதிபர் பேசணும்னு அது ஒத்துக்கிட்டாங்களே தெரியல. இது இண்டிகேஷன் காலையிலேயே இருந்தது. ஆனால் நேற்று அவரோட ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு, அவங்க சண்டை போட்டால் சண்டை போட்டுக்கிட்டோமே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுத்துருந்தாரு. ஆனால் இன்னைக்கு G7 வந்து ஒரு டீஎஸ்கலேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. அவரோட நேச்சர் பார்த்தா அவர் ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் இன்டர்ஃபியர் பண்ணி சொல்லும்போது அண்டு அவங்களுக்கு IMF ஃபண்டு கொடுக்கறது நம்மளுக்கு ஒரு ஒரு செட்பேக்காக இருந்தது. ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா IMF வந்து அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அது ஒரு இண்டிகேஷன். ஸோ அதனால இருதரப்பும் பார்த்து அவர் வந்துட்டு ரஷ்யா உக்ரைனில் பீஸ் பண்ணிட்டு ஒரு பீஸ் மேக்கராக அவரோட நாட்டில் அவருக்கு ஃபேஸ் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால இதெல்லாம் வர பண்ணுறாரா, இல்லை பாகிஸ்தான் இந்தியா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் யூஸ் பண்ணுறாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம முன்னாடி இருந்தே மற்ற நாட்டோட மீடியேஷனை நம்ம அக்செப்டே பண்ணல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திடீர்னு நம்ம அக்செப்ட் பண்ணி பண்ணுறது அது என்ன விஷயம்ன்ட்டு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த இடம் தான் நானும் கேட்க விரும்பினேன் திரு பிரின்ஸ், கர்னல் பிரின்ஸ். இப்போ மார்க்கோ ரூபியோ அவருடைய பங்கு பெரியது, அமெரிக்காவினுடைய பங்கும் பெரியது அப்படின்னு முன்னாடி நம்மளுடைய தொலைபேசி இணைப்பில் பேசியிருந்த முன்னாள் ஐநா உறுப்பினர் திரு கண்ணன் அவர்கள் சொல்லியிருந்தார். அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தையை நாடியது, நீங்கள் இருவரும் பதற்றத்தை தணிக்க ஒப்புக்கொள்வீர்களாகின் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஏற்கனவே அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். ஆனால் மறுபக்கம் இட் இஸ் நாட் மை பிசினஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவங்க அப்படி பாராமுகமாக இருப்பதாக நம்ம கருதினாலும் அவங்க இன்சைட் பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்க ரொம்பவே இதற்காக வேலை பார்த்திருக்கிறாங்க, ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு திரு கண்ணன் சொல்லியிருந்தார். அமெரிக்காவுடைய பங்கு என்ன இதுல? ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காரு. அமெரிக்காவோட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கா அவங்களுக்கு வெப்பன்ஸு சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் IMF கொடுத்துருக்கு, நம்ம கண்ட்ரி வந்து போட்டிட்டு இருக்கு. அவங்க இது பார்க்கலையே, அவங்களோட வைஸ் பிரசிடென்ட் இங்கே வரும்போது இந்த பேலகாம் பண்ணாங்களா, அதுக்கு என்ன அவங்க சொல்யூஷன் பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. அண்ட் அமெரிக்கா வந்து ஒரு இது அமைதியை தழுவுற நாடுன்ற நம்ம சொல்ல முடியாது. அவங்க இப்படி பண்ணியிருந்தால் அவங்க இவ்வளோ சீக்கிரமாக இதை முடிச்சிருப்பாங்களான்றது இல்லை. அதனால் ஓரளவுக்கு நான் சொல்லப்போனால் அமெரிக்கா நம்மளை விக்டிமைஸ் தான் பண்ணியிருக்கே ஒழிய இந்த சீஸ்ஃபயர் மற்ற பாகிஸ்தானுக்கு தான் சாதகமாக இருக்குதே ஒழிய நம்மளுக்கு அவ்வளோ இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பெரிய அடி படல. எஸ், கேஷுவல்ட்டி இருக்குது. ஒரு ஆர்மி பேஸை அடித்ததில்லை, ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனை இது பண்ணதில்லை. நம்ம இன்றைக்கி அடித்தது இப்படியும் கூட சொல்லப்படலாம். நம்ம இன்றைக்கி ஸ்டெப் எடுத்து மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன் அடித்தது ஒரு பெரிய எஸ்கலேஷன் ஆஃப் வார்ன்னு கருதி அமெரிக்கா இன்னும் மீடியேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அது போக போக தான் எப்படின்னு தெரியும். ஆனால் இனிமேல் ஒரு குண்டு போகும். அந்த சீஸ்ஃபயரை வந்து 2 கண்ட்ரியும் கண்டிப்பாக அதை மதித்து பண்ணும். ஏன்னா யாராக அதை அவமதிச்சா அமெரிக்கா அவமதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால 2 கண்ட்ரி இதை பண்ணாது. ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அப்படின்ற அடிப்படையில் இது இந்திய ராணுவத்தினுடைய வலிமை அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அப்படின்னு நீங்க உங்களுடைய பர்சனலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கருத்தா நான் எடுத்துக்கிறேன். வரக்கூடிய மே 12ஆம் தேதி இரு நாட்டு ராணுவ தளபதிகளும் பேச்சுவார்த்தையில ஈடுபடுவாங்க படிப்படியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில என்ன அம்சங்கள் இடம்பெறும்? போர் நிறுத்தம் அப்படின்னு வந்துருச்சு, சீஸ்ஃபயர் நம்ம இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். 12ஆம் தேதியில இருந்து இரு நாட்டு ராணுவ தளபதிகளும் என்ன பேசுவாங்க? இது வந்து
உங்களோட இதை நான் சொல்ல பண்ண இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸஸ் வில் நாட் கோ அவுட் ஆஃப் த பேரக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கொஞ்சம் காமிச்சோனையே சீஸ்ஃபயருக்காக அவங்க ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. த ஃபர்ஸ்ட் கால் வாஸ் ஃப்ரம் டிஜிஎம்ஓன்னு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ். அங்கே வந்து நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவில் ஒரு ஹாட்லைன் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு கால் வந்து டிஜிஎம்ஓ பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்கு. அண்ட் காலையிலேயே ஒரு இண்டிகேஷன் இருந்துச்சு, நம்ம 2 நாளாக இண்டிகேஷன் இருந்துச்சு, இந்த நாங்கள் டீஎஸ்கலேட் பண்ண மாட்டோம், பேச்சுவார்த்தைக்கு ரெடி அப்படி இப்படிலாம் அவங்க பிரைம் மினிஸ்டரும் ஓரளவுக்கு இது கொடுத்துருந்தாங்க. இப்போது நம்ம ஸ்ட்ராங்காக ஆர்மி ஸ்ட்ராங் ரியாக்ஷனும் லீடர்ஷிப் ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்ததுனால இந்த சீஸ்ஃபயர் வந்து இவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டிசப்பாயின்மெண்ட் ஏன்னா நம்மளோட ஏமை கொஞ்சம் நம்ம அச்சீவ் பண்ணலையே, அந்த தான் டிசப்பாயின்மெண்ட். வெளியே போர் நிறுத்தத்துக்கு நம்ம டிசப்பாயின்மெண்ட் சொல்ல மாட்டோம். பிகாஸ் எவ்ரி ட்ரூ சோல்ஜர் வில் வாண்ட் ஒன்லி பீஸ். போய் சண்டை போட்டுட்டு பீஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ராங்காக ட்ரெயின் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் ஆர்மின்னு காமிச்சாலே விதவுட் ஃபயரிங் அ புல்லட் இஃப் யூ கேன் அச்சீவ் ஆர் ஏம், அதுதான் த பெஸ்ட் பீஸ். ஸோ நம்ம வந்து ஒரு 20-30% ஏம் அச்சீவ் பண்ணியிருக்கேன். பஹல்காமுக்கு பழி வாங்குதல் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மன திருப்தியோ ஆறுதல் இருந்தால் ஃபைன், அது ஒன்று. ரெண்டாவது, கண்டிப்பாக டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் இனிமேல் இருக்காது. இருந்தால் ரொம்ப மைனர் ஸ்கேலில் ஏதாவது இன்ஸ்டலேஷன் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். உயிர் போகிறதுன்ற வந்து 1-2 தான் இருக்கும். இந்த மாதிரி மேசிவ் ஸ்கேல்லாம் பிளான் பண்ணி இருக்காது. இது ஒரு நிம்மதி. அப்படின்றப்போ நம்ம எக்கானமி இன்க்ரீஸ் ஆகும், டூரிசம் எல்லாம் டெவலப் ஆகும். காஷ்மீர் பீப்புள் ரொம்ப இதில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது இந்த டைமில். இது ரெண்டாவது. இது 2 தான் நம்மளோட ஏம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் மற்ற இடத்துல எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப்பு போய் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஒரு வீக் கண்ட்ரி, எக்கனாமிக்கலி எல்லாமே ஒரு வீக்கு ஃபூலிஷ் டெசிஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சாதகமாக நம்ம யூஸ் பண்ண முடியாதது தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஒழிய சீஸ்ஃபயர்னால ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் நம்ம சொல்ல மாட்டோம். பிகாஸ் ஃப்ரம் தி ஆர்மி பர்ஸ்பெக்டிவ் ஆர் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் பர்ஸ்பெக்டிவ், பீஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் வார். இந்தியா இதனை கையாண்ட விதம் எப்படி அப்படின்றத நீங்க எனக்கு சொல்லணும். ஏன்னா பெஹல்காம் தாக்குதல் யாரும் எதிர்பாராத ஒரு நிலையில 26 உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டது. மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினது. அதற்கு பதிலடி கொடுக்க போய் தான் 9 நிலைகளை, தீவிரவாத நிலைகளை இந்தியா தாக்கி இருந்தது. அதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய நிறைய பொய் பரப்புரைகள், நிறைய வதந்திகள் இருந்தது. எங்களுடைய சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, குழந்தைகள் இறந்து விட்டார்கள், இது போன்ற நிறைய விஷயங்கள். ஆப்கானிஸ்தான்ல கூட இந்தியாவுடைய ஏவுகணைகள் விழுந்தன போன்ற நிறைய பொய் பரப்புரைகளை பாகிஸ்தான் பண்ணியிருந்தது. இன்றைக்கு விக்ரம் மிஸ்ரி பேசும்போது கூட அதனை நம்பாதீர்கள், பாகிஸ்தான் நிறைய வகைகளை பொய்களை பிளான் பண்ணிட்டே போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாகிஸ்தான் அதனை கையாண்ட விதமும் இந்தியா அதனை கையாண்ட விதமும் ஒரு ஒப்பீடு சொல்லுங்களேன். அது நீங்கள் அந்த ஒப்பீடு கேட்குறதே நம்மளுக்கு ஒரு நம்ம ஃபோர்ஸஸ்க்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா தேர் இஸ் நோ மேட்ச். நம்ம வந்து பாகிஸ்தான் ஒரு சின்ன எலி மாதிரி நினச்சி நம்மளோட கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம சைனா பக்கம் திருப்பிட்டோம். ஐ எம் டாக்கிங் அபவுட் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் ஈவன் த லீடர்ஷிப். இது ஒரு கண்ட்ரியாகவே நம்ம நினைக்கல. இன்ஃபேக்ட் நான் ஒரு என்னோட சர்வீஸ் காலத்தில் ஒரு T-90 டேங்க் ட்ரையல்ஸ்க்கு நான் போயிருந்த போது ரஷ்யன்ஸோட டாடிரான் செட்டை டெஸ்ட் பண்ணும்போது அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் சச் அ ஸ்மால் கண்ட்ரி, புட் யுவர் எனர்ஜிஸ் டுவர்ட்ஸ் சைனான்ட்டு. நான் சொல்கிறது 10-15 வருஷத்துக்கு முன்னால். அப்போவே நம்ம பாகிஸ்தான் ஓரியன்டாக இருந்தது ஒரு தவறு. நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரியோட எப்பொழுதும் நம்மளுக்கு மேலே நம்ம அச்சீவ் பண்ணணும்னு பார்க்கும்போது, நம்மளோட எதிரியை சைனாவை பார்க்கும்போது நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோட கேப்பபிலிட்டி, ரிசோர்ஸஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்குது. அதனால் இந்த கண்ட்ரியோட 2 கண்ட்ரியவே நம்ம கம்பேர் பண்ணும்போது, எக்கானமி கம்பேர் பண்ண முடியாது, டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை கம்பேர் பண்ணும்போது மேட்சே இல்லை. அது நம்ம வந்து ஒரு 2-3 நாள்லேயே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். நான் சொல்கிறத வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு. அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து இந்த மேட்ச்லெஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நம்ம நிறைய அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். அதை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இது ஒரு பக்கம். ஏடி எடுத்தாலும் சரி, மிசைல்ஸ் ஃபயரிங் ஒரு ஏர்ஃபோர்ஸ் எடுத்தாலும் சரி, அது ஒரு மேட்ச் ஆகல. தரப்பட வரைக்கும் வந்து கம்பேரிசன். முப்படைகளின் தளபதிகள் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள், அதனை பார்க்கலாம்.